ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். x power 4 minus 1 divided by x squared plus 1 equal to 8 எனில் x இன் மதிப்பு காண்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணோம்னாலே நம்மளால ஈஸியா x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யலாம். சோ x power 4 minus 1 divided by x squared plus 1 இல்லையா? இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா இந்த x power 4 இருக்கு இல்லையா, அதை வந்து x squared ஹோல் ஸ்கொயர்னு நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோம். 2 2s are 4 இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி 1 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும், 1 தான் வரும். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான், அதனால 1 power 2 போட்டுக்கிறோம். அதே மாதிரி கீழே உள்ளதை எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வச்சுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்க மாதிரி இருக்கா, அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா a பிளஸ் பி a மைனஸ் பின்னு எழுதலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்ல எழுதணும்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா x square plus 1 x square minus 1 divided by x square plus 1. ஓகேங்களா? இப்ப இது வந்து ஒரு டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடும் இல்லையா, x square plus 1 x square plus 1 கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், x square minus 1 இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, 8ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்ப இந்த -1 அந்த சைடு போகும்போது +1 இல்லையா, x square equal to 9 கிடைக்கும். ஸோ இந்த 9 என்னன்னு எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு 3 கிடைச்சிருச்சு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி என்ன 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், a squared plus b squared equal to 117, ab equal to 54 ஆகவும் இருந்தால் a plus b divided by a minus b இன் மதிப்பு யாது? அதாவது a squared plus b squared ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அண்ட் ab ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்படின்னா a plus b divided by a minus b ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு a plus b a minus b ஓட வேல்யூ தெரியணும். இதுக்கு நமக்கு சிம்பிளாவே தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a plus b whole squared a minus b whole squared ஃபார்முலா. அந்த ஃபார்முலால போட்டு தான் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் a plus b whole squared equal to a squared plus b squared plus 2ab இல்லையா. அதே மாதிரி a minus b whole squaredக்கு a squared plus b squared minus 2ab வரும். ஸோ இப்போ இதுல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a squared plus b squaredக்கு நமக்கு கொஸ்டின்லயே வேல்யூ கொடுத்துருக்காங்க 117 பிளஸ் 2 இன்ட்டு ஏபிக்கு பதிலாக வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 54னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதே வேல்யூ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ்ல வரும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 225னு வரும். 225 நம்ம என்ன எழுதலாம்னா 15 இன்ட்டு 15 எழுதலாம். ஸோ 15 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த சைடு வந்து a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, a பிளஸ் பி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்ப a மைனஸ் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணணும். அப்ப 117 மைனஸ் 108ங்கிறப்ப என்ன கிடைக்கும்னா 9ன்னு கிடைக்கும். 9 என்னன்னு எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிட்டு a மைனஸ் b யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ டைரக்டாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபிராக்ஷன்ல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15/3 கிடைக்கும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 5 கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், ரூட் ஆஃப் 1 plus 25 divided by 144 equal to 1 plus x/12 என்ற சமன்பாட்டில் x இன் மதிப்பு காண்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அதை என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ண போறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 144 plus 25 divided by 144 ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ வரும். இந்த சைடு 12 plus x divided by 12ன்னு வரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 169 divided by 144 ரூட்டுக்குள்ள இந்த சைடு இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம், divided by 12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 169 13 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 144 12 ஸ்கொயர்னு எழுதலாம். ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வந்து 13/12 ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 12. இந்த 12 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ ரொம்பவே சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 13 - 12
ஈக்குவல் டு 1 நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.